intermediate compound formation theory oda limitations. First point, என்ன படிச்சோம் அந்த தியரியில? Catalyst வந்து react with one of the reactants and it will form one intermediate, correctா? So அந்த intermediate என்ன ஆகும்? இன்னொரு reactant கூட சேர்ந்து it will form product and catalyst வந்து தனியா போயிடும். Okay. So first வந்து it does not explain the activity of catalytic poison and promoters. So promoters and catalytic poison வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றது வந்து அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகேவா? And it did not explain heterogeneous catalysis. Heterogeneous catalysis என்னது? Different phases. Reactants and catalysts will be, products will be in different phases. Okay. So next one, the adsorption theory. Okay. So first on the, I will give the diagrammatic explanation. So இதுல வந்து catalyst வந்து எப்படி represent பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு surface மாதிரி represent பண்றாங்க. Okay. So the catalyst is represented in the form of a surface like this. Okay. புரிஞ்சுதா? இப்போ இந்த catalyst வந்து we are going to put it with the reactants A and B. Okay. So the catalyst and the reactants A and B. So இது என்ன ஆகும் அப்படின்னா the reactants will be adsorbed on the catalyst. So எப்படி adsorb ஆகும் அப்படின்னா catalyst இப்படி இருக்கும், A வந்து இங்க பாண்ட் ஆயிருக்கும், B வந்து இங்க அட்சார்ப் ஆயிருக்கும். அட்சார்ப்னா என்னது? அந்த கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ்ல வந்து இது ஸ்டிக் ஆயிருக்கும். ஓகேவா? ஸ்டிக் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏக்கும் பிக்கும் ஃபர்ஸ்ட் ஏ வேற எங்கேயாவது இருக்கும், பி வேற எங்கேயாவது இருக்கும். கரெக்டா? இப்போ அந்த கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுது? ஏவையும் பியையும் ஒன்னா கொண்டு வந்து அட்டாச் பண்ணிடுச்சு. ஓகேவா? சோ அட்டாச் பண்ணின உடனே என்ன ஆகும்னா இந்த ஏவும் பியும் ரியாக்ட் ஆகும். So react ஆகி what it will form? It will form a bond. Okay, A க்கும் B க்கும் நடுவுல ஒரு bond form ஆயிடும். So we will get like this. A B இது ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன ஆயிடும்? bond form ஆயிடும். புரிஞ்சுதா? இப்போ என்ன ஆகும்? பாண்ட் ஃபார்ம் ஆனதுனால இப்போ எங்க இருந்தோ இந்த ரியாக்டன்ஸ கேட்டலிஸ்ட் ஒன்னா கொண்டு வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ண வச்சிருச்சு. இப்போ இந்த பாண்ட் ஃபார்ம் ஆன உடனே இப்போ ஏபின்றது வந்து ஒரு மாலிக்யூல் ஆயிடுச்சு. சோ இந்த கேட்டலிஸ்ட் என்ன பண்ணிடும்? இந்த மாலிக்யூல் அப்படியே இட் வில் டிட்டாச். ஓகே, சோ டிட்டாச் பண்ணிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? இங்க எழுதுற சோ ஏபி அப்படின்ற மாலிக்யூல் வந்து தனியா கிடைச்சிரும். ஏபி அப்படின்னு கிடைச்சிருச்சு. அண்ட் அகைன் the catalyst will be left out. புரிஞ்சுதா? இதுதான் வந்து adsorption theory. Adsorption theoryனா the reactants will be adsorbed on the catalyst, then the reaction will occur, then the molecule product is formed அப்படினா. ஓகேவா? எழுதிக்கோ. So first point வந்து the reactant molecules diffuse to the catalyst surface. Diffuse to the catalyst surface அப்படின்னா first the reactant molecules வந்து will approach the catalyst surface அப்படின்னு அர்த்தம்.
அப்ரோச் ஆனோடனே என்ன ஆகும்? இட் வில் பி அட்சார்ப்ட். ஓகே, ஸோ அதான் நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ த ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் வில் பி அட்சார்ப்ட். Absorbed on the surface of catalyst. ஸோ அட்சார்ப் ஆன உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ரியாக்டன்ட் ரெண்டுத்துக்குமே நடுவுல ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, இதை வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காம்ப்ளெக்ஸோட பேர் வந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ அட்சார்ப் ஆனதுக்கு அப்புறம் the catalyst and the reactant molecules, the catalyst and the reactant molecules form an activated complex. Form an activated complex. So next இதுல இருந்து எப்படி நமக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது? இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் தனியா வந்து பிரேக் ஆகுது. ஸோ பிரேக்கிங்னு நம்ம சொல்ல மாட்டோம், கெமிஸ்ட்ரியில we will take it as decomposition. Okay, so the activated complex வந்து will decompose to form the products. Activated complex decomposes to form products. So products வந்து it is desorbed. Desorbed னா என்னது? removed னு அர்த்தம். Products are desorbed. Desorbed னா adsorption ஓட opposite, desorption. Okay, so இதுதான் வந்து adsorption theory of catalyst. ஆக்டிவ் சென்டர்ஸ் அப்படின்னா எந்த இடத்துல இந்த ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் போய் அட்டாச் ஆகுதோ அந்த சென்டர்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆக்டிவ் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டயக்ராமேட்டிக்கா நான் ரெப்ரசன்ட் பண்றேன். சப்போஸ் இது வந்து ஒரு கேட்டலிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கேட்டலிஸ்டோட எல்லா சைடும் எப்படி இருக்கு? ஸ்மூத்தா இருக்கு. ஸோ ஸ்மூத்தா இருக்குன்னா நம்மளோட ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் வந்து அட்டாச் ஆகுறதுக்கு எந்த இடமுமே இல்லைன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த கேட்டலிஸ்ட்ல வந்து ஏதாவது ஒரு கிராக் மாதிரி இருந்தது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஏதாவது கிராக் மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்? இந்த ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் வந்து அட்டாச் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ்ல இருக்கிற இந்த கிராக்ஸ், ஓகேவா, அது இல்லாட்டி ஏதாவது ஒரு ஜாயிண்ட் மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆக்டிவ் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கிராக்ஸ்ல தான் வந்து the reactant molecules வந்து will come and get adsorbed. ஓகே, ஸோ ஆக்டிவ் சென்டர்ஸ்னா என்னது? The cracks which are present in the catalyst surface for the reactants to come and attach, adsorb. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து ஆக்டிவ் சென்டர்ஸ். எழுதிக்கோங்க. ஆக்டிவ் சென்டர்ஸ்னா the catalyst surface has cracks and corners. So they have more force of attraction. They are called active centers. So on the surface la வந்து the surface, the active center has
high free energy. High free energy. Free energy na enna equilibrium lesson la padichirpinga correct ah? Equilibrium lesson la delta H, delta S, delta G padichirkingla? Gives free energy. Okay va? So free energy வந்து அதிகமா இருக்கும். Free energy அதிகமா இருக்கும்னா எனர்ஜினா என்னது? Energy to attract. ஓகேவா? So energy to attract வந்து அந்த active centersல அதிகமா இருக்கும். ஓகேவா? So next எழுதிக்கோங்க. Increase in surface area of metals and metal oxides. Hello? Mami, daan mami. Mami. By reducing particle size, increases the activity of catalyst. இந்த பாயிண்டோட மீனிங் என்னது? Increase in surface area of the metals and metal oxides. அப்படினா என்ன அர்த்தம்? இப்போ நம்மளோட reactant molecules வந்து so catalyst இருக்குன்னு வைங்களேன். இந்த catalyst கூட என்ன ரியாக்ட் பண்ண போகுது? some reacting molecules வந்து ரியாக்ட் பண்ண போகுது. கரெக்ட்டா? இப்போ இந்த ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் வந்து சப்போஸ் சாலிட்ஸா இருந்ததுன்னு வைங்க. சாலிட்ஸை வந்து நம்ம ஒரு பிக் பீஸாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பெரிய பீஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது போய் இந்த கேட்டலிஸ்ட் மேல அப்சார்ப் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சாலிடை வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், we will crush it and make it into fine powder. ஓகேவா? சோ அந்த பவுடரா ஆக்கும் போது இவ்வளோண்டு பீஸ் இருக்க சாலிட் வந்து பவுடர் ஆக்கணும்னா என்ன ஆகும்? கொஞ்சம் சர்ஃபேஸ் வந்து அதிகமாகும். கரெக்டா? நிறைய பார்ட்டிகளா மாறிடும். ஒரு சிங்கிள் பார்ட்டிகளா இருக்கிறது it will change into many particles. சோ அதான் சொல்றாங்க increase in the surface area. surface area na by crushing the solid. okay, by crushing the metal or metal oxide. metal oxide மே வந்து எப்பவுமே solid formல தான் இருக்கும். சோ இந்த ரியாக்டன்ட் வந்து ஒரு மெட்டலாவோ இல்ல மெட்டல் ஆக்சைடாவோ இருந்தது அப்படின்னா நம்ம அதை கிரஷ் பண்ணணும். சோ அதை கிரஷ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது இன்க்ரீஸ் இன் த சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? சோ பார்ட்டிகளோட சைஸ் வந்து கம்மியாகும். சோ இவ்வளவு பெரிய பார்ட்டிகளா இருக்கிறது குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸா மாறிடுச்சு. சோ அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து குட்டி குட்டியா மாறினதுனால ஈஸியா வந்து இந்த கேட்டலிஸ்ட் வந்து என்ன ஆகும்? இத வந்து அப்சார்ப் பண்ண முடியும். சோ அதுதான் சொல்றாங்க increase in the surface area of the metals and non-metals. அதாவது by crushing the metals and non-metals we are going to reduce the particle size and it will increase the activity of the catalyst. So catalyst வந்து ஈஸியா அதை வந்து அப்சார்ப் பண்ணும். So ஈஸியா அதை அப்சார்ப் பண்ணிச்சுன்னா என்ன இன்க்ரீஸ் ஆகும்? ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். So it increases the activity of the catalyst and it also increases rate of the reaction. It also increases the rate of the reaction. புரிஞ்சுதா அந்த பாயிண்ட்?
intermediate compound formation theory வந்து it did not explain the activity of catalyst poison அப்படின்னு படிச்சோம் கரெக்டா. சோ இதுல வந்து இந்த தியரி வந்து it explains the catalytic poison. so catalytic poison வந்து என்ன பண்ணும் அப்படின்னா it blocks the active centers. It blocks the active centers. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னேன்ல, இப்போ ஒரு கேட்டலிஸ்ட்ல இந்த மாதிரி ஒரு கிராக் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ரியாக்டன்ட் வந்து அப்சார்ப் ஆகும் அப்படின்னு சொன்னேன். சோ இந்த கேட்டலிட்டிக் பாய்சன் என்ன பண்ணும்? ரியாக்டன்ட் வந்து இதுல அட்டாச் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பாய்சன் வந்து இதுல அட்டாச் ஆயிடும். சோ என்ன ஆகும்? ரியாக்டன்டால வந்து அப்சார்ப் ஆக முடியாது. சோ அப்போ அந்த ஆக்டிவிட்டி ஆஃப் த கேட்டலிஸ்ட் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடும். ஓகேவா? So the catalytic poison வந்து it blocks the active centers. And promoters என்ன பண்ணும் அப்படின்னா it increases the active centers. Increases the active centers னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு கிராக் இருந்ததுன்னா the promoter வந்து will form many cracks in the catalyst. So அப்போ நிறைய molecules வந்து எல்லா கிராக்லயும் வந்து அப்சார்ப் ஆக முடியும். ஓகேவா? சோ புரிஞ்சுதா? சோ இந்த தியரி வந்து it explains the activity of the catalytic poison and promoters also. Next வந்து enzyme catalysis. So first enzymes அப்படினா என்னது? Enzymesனா they are protein molecules. Enzymes are protein molecules. They have three-dimensional structure. They have three-dimensional structure. So enzymes are nothing but catalyst. Okay? ஆனா இதுங்க வந்து living organisms குள்ள இருக்கும். So நம்மள மாதிரி human beings, plants, animals அந்த மாதிரி living organisms குள்ள இருக்கும் enzymes. So அதனால அத வந்து நம்ம catalyst ன்னு சொல்ல மாட்டோம். We will use the term enzymes. So enzymes are the catalyst present in living organisms. Present in living organisms. Okay? So next one, they are present in colloidal state. They are present in colloidal state. Colloidal state na enadhu? Colloid பத்தி படிச்சிருக்கீங்களா? அது கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் லிக்விட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து சொல்யூஷன், இன்னொன்னு வந்து கொலாய்ட், இன்னொன்னு வந்து சஸ்பென்ஷன். சொல்யூஷன் அப்படின்னா நான் எக்ஸாம்பிள் தரேன். சுகர் பிளஸ் வாட்டர். சுகரையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணா என்ன ஆகும்? ஃபுல்லா டிசால்வ் ஆயிடும். கரெக்டா? நம்மளால சுகரை பார்க்க முடியுமா? அதுல பார்க்க முடியாது. சோ சுகரை டிசால்வ் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து எப்படி இருக்கும்? வாட்டர் மாதிரி தான் இருக்கும். இல்ல சால்ட்டை டிசால்வ் பண்ணதுக்கு அப்புறமும் அது எப்படி இருக்கும்னா வாட்டர் மாதிரியே தான் இருக்கும். சோ ஆனா அதுல வந்து இருக்கிறது 2 காம்போனன்ட்ஸ். ஆனா நமக்கு பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? சிங்கிள் காம்போனன்ட் மாதிரி இருந்ததுன்னா அது சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சஸ்பென்ஷனுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். சாண்ட் பிளஸ் வாட்டர் மிக்ஸ் ஆகுமா? சாண்ட் அண்ட் வாட்டர் என்ன பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? கீழே சாண்ட் இருக்கும், மேல தண்ணி இருக்கும். 2 லேயரா நம்மளால பார்க்க முடியும். கரெக்டா? சோ இந்த மாதிரி இருந்ததுன்னா சஸ்பென்ஷன். கொலாய்டுனா இது ரெண்டுத்துக்குமே நடுவுல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரேப் ஜூஸ். கிரேப் ஜூஸ் பார்த்திருக்கீங்களா? கிரேப் ஜூஸ் எப்படி இருக்கும்? கிரேப் ஜூஸ் பார்த்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கும் அது? இல்லனா சோப் சொல்யூஷன் பார்த்திருக்கீங்களா? சோப்பை வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? அது வந்து கலர்டா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்?
அது ரெண்டும் தனித்தனியா பிரியாது. அதே நேரத்துல அது வந்து எப்படி இருக்காது, பாக்குறதுக்கு சிங்கிள் மாதிரியும் இருக்காது. பார்ட்டிகல்ஸ் வந்து குட்டி குட்டியா இருக்கும். ஸோ செமி சாலிட் மாதிரி ஜெல்லி அந்த மாதிரி. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா கொலாய்டல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்சைம்ஸ் வந்து வில் பி பிரசன்ட் இன் த கொலாய்டல் ஸ்டேட். ஓகே, கொலாய்டல் ஸ்டேட்னா ஃபுல்லா சொல்யூஷன் மாதிரியும் இருக்காது, தனித்தனியா வந்து சாலிட் மாதிரியும் இருக்காது, ஒரு செமி சாலிட் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ என்சைம்ஸ் ஆர் பிரசன்ட் இன் த கொலாய்டல் ஸ்டேட். எழுதிக்கோங்க, எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க என்சைம்ஸ்க்கு. பெப்டைட், கிளிசைட், எல், குளுட்டமைட், எல், டைரோசின். இது வந்து ஒரு மாலிக்யூல். ஓகேவா? இந்த மாலிக்யூல் வந்து நம்ம பாடியில இருக்கு. ஓகேவா? இந்த மாலிக்யூல் வந்து இஸ் ஹைட்ரோலைஸ்ட். ஹைட்ரோலைஸ்ட்னா என்னது? வாட்டர் இஸ் ஆடட் டு திஸ் மாலிக்யூல். ஸோ வாட்டர் வந்து இந்த மாலிக்யூல் கூட ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கேட்டலிஸ்ட் வேணும். ஓகே, ஸோ அந்த கேட்டலிஸ்ட் வந்து நம்ம லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கிறதுல கேட்டலிஸ்ட்ன்ற டேர்ம் யூஸ் பண்ண மாட்டோம், என்சைம்ன்ற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் கேட்டலைஸ்ட் பை த என்சைம் பெப்சின். ஓகே, பெப்சின் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்கு. ஸோ அது வந்து இட் வில் ஹெல்ப் இன் த ஹைட்ரோலிசிஸ். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதெல்லாம் 1 மார்க்ல கேட்டா கேட்பாங்க which enzyme is used அப்படின்னு. ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் வந்து so enzyme diastase, it will change starch to maltase. Next, third one, yeast என்ற ஒரு ஆர்கானிசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? yeast. yeast வந்து it contains the enzyme zymase. இந்த zymase enzyme என்ன பண்ணும்னா it will convert glucose to ethanol. It will convert glucose into ethanol. So அதுக்கு வந்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் வந்து குளுக்கோஸோட ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். C6H12O6. எத்தனாலோட ஃபார்முலா C2H5OH. So C6H வந்து 12, ஆக்சிஜன் வந்து 6. சப்போஸ் நான் இங்க 2 போட்டேன் அப்படின்னா 2 2s are 4 கார்பன்ஸ் போயிடுச்சு. மீதி எத்தனை கார்பன்ஸ் இருக்கும்? 2. 2 5s are 10 ஹைட்ரஜன்ஸ் போயிடுச்சு. கரெக்டா? அண்ட் பிளஸ் இங்க 2 1s are 2 ஹைட்ரஜன். ஸோ டோட்டலா 12 ஹைட்ரஜன்ஸ்மே போயிடுச்சு. மீதி எனக்கு 0 இருக்கு. ஆக்சிஜன் பாருங்க, 2 1s are 2. மீதி எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 4. ஸோ இது ரெண்டும் என்ன ஃபார்ம் பண்ணும்? 2 கார்பன் இருக்கு, 4 ஆக்சிஜன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் சேர்ந்து CO2, இந்த ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் சேர்ந்து CO2. ஸோ ஐ வில் கெட் 2 CO2. ஓகே, so it will convert glucose to ethanol. So it takes place in the presence of the enzyme zymase. Next, fourth example, Mycoderma aceti அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கு. Mycoderma aceti. It is the name of the enzyme. So aceti அப்படின்னா acetic acidல ஒரு பேர். கரெக்டா? So இந்த enzyme என்ன பண்ணும்னா it will convert ethanol into acetic acid. It will convert ethanol into acetic acid. ethanolோட ஃபார்முலா என்னது? C2H5OH plus oxygen. Okay, so acetic acid oda formula என்னது? CH3COOH. இந்த C2H5 நான் எப்படி எழுதலாம்?
CH3 CH2OH அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? சோ இங்க பாருங்க, இந்த மாலிக்யூல் வந்து இந்த மாலிக்யூலா கன்வெர்ட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? CH3 அப்படியே இருக்கு, C அப்படியே இருக்கு, இந்த H2 இருக்கிற இடத்துக்கு பதிலா என்ன ஆட் ஆகுது? ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகுது. சோ இந்த ரெண்டு ஆக்சிஜன்ல ஒரு ஆக்சிஜன் வந்து இந்த H2க்கு பதிலா ஆட் ஆகுது. இந்த H2 வந்து வெளியே போயிட்டு மீதி இருக்க ஆக்சிஜன் கூட சேர்ந்து it will form water. சோ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் சொல்லுங்க? CH3 COOH plus H2O and enzyme வந்து mycoderma acetate. ஓகே, புரிஞ்சுதா இது எப்படின்னு? So next, fifth one, urease அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கு. It hydrolyzes urea. Hydrolyzes urea. யூரியாவோட ஃபார்முலா தெரியுமா? யூரியா வந்து NH2CONH2. இது வந்து யூரியா. ஹைட்ரோலிசிஸ் அப்படின்னா ஆடிங் ஆஃப் வாட்டர். ஓகே, சோ NH2 இருக்கு. இதுல எத்தனை ஹைட்ரோஜன் இருக்கு? இதுல 2 ஹைட்ரோஜன் இருக்கு. சோ ஒரு ஹைட்ரோஜனை இந்த NH2 கூட ஆட் பண்ணுங்க, என்ன ஆகும்? NH3 ன்னு மாறும். இன்னொரு ஹைட்ரோஜனை இந்த NH2 கூட ஆட் பண்ணுங்க, என்ன ஆகும்? NH3 ன்னு மாறும். சோ எனக்கு 2NH3 கிடைக்கும். பிளஸ் மீதி என்ன லெஃப்ட் அவுட்? CO and O will form CO2. So இதான் வந்து hydrolysis of urea. It will take place in the presence of the enzyme urease. Okay, next heading, mechanism of enzyme catalyzed reaction. Mechanism of enzyme catalyzed reaction. Now first வந்து E na enzyme, ஓகேவா? S na substrate. Substrate நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? சப்ஸ்ட்ரேட்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? ரியாக்டன்ட்டை வந்து இதுல என்னன்னு சொல்லுவோம்? சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி. ஞாபகம் இருக்கா? போன கிளாஸ்ல நான் சொன்னேன், பாருங்க. ஓகேவா? சோ இது ரெண்டும் will form enzyme substrate complex. அப்சார்ப்ஷன் தியரி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்சைம்னா the catalyst surface மாதிரி, சப்ஸ்ட்ரேட்னா ரியாக்டன்ட். சோ இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகும்? ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். சோ இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா ப்ராடக்ட் பிளஸ் என்சைம். ஓகேவா? சோ இத நான் ஒரு டயக்ராமேட்டிக்கா ரெப்ரசன்ட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், டயக்ராம் பார்த்து வரீங்க இதே மாதிரி. இது வந்து என்சைம். ஓகே, எனக்கு இது வந்து என்சைம். என்னோட ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் வந்து இப்படி இருக்கு. சோ இது வந்து ஒரு ரியாக்டன்ட் மாலிக்யூல், இது வந்து இன்னொரு ரியாக்டன்ட் மாலிக்யூல். சோ என்ன ஆகும்? இந்த என்சைம்ல வந்து இருக்கிற கிராக்ஸ்னால என்ன ஆகும்? the reactant molecules வந்து will be adsorbed inside the enzyme. So எனக்கு enzyme and இது வந்து substrate அப்படின்னு சொல்லுவோம், reactant ன்னு சொல்லாம substrate ன்னுவோம். So எனக்கு intermediate என்ன கிடைக்கும்? enzyme எப்படி இருக்கும்? So இந்த ரெண்டு molecules வந்து என்ன இருக்கும்? இங்க attach ஆயிருக்கும். கரெக்டா? சோ இது வந்து நான் என்னன்னு சொல்வேன்? என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ். என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ். ஓகே,
ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும், ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு சப்ஸ்ட்ரேட்டும் இங்க ஒன்னா சேர்ந்து it will form a separate product plus the enzyme will be left behind. Okay, so enzyme will be left behind. Okay, so இதுதான் வந்து enzyme catalysis. புரிஞ்சுதா? enzyme catalysis? Yes. So இதோட நோட்ஸ் வந்து நான் நாளைக்கு தரேன். ஓகேவா?